வணக்கம் அறிவேஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. நம்ம இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்க இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் கோர்ஸுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிங்க, நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி அதுக்குரிய மெட்டீரியல் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மெட்டீரியல் என்னென்ன கிட்டு கொடுக்க போகிறோம், கிட்டில் என்னென்ன இருக்குது, நம்ம கிளாஸுக்கு என்னென்ன தேவை. ஓகேங்களா? ஸோ அது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு பேங்கிள் தாங்க, பேங்கிள் தான். ஓகேங்களா? ஸோ வளையல் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வளையல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம கவரிங் வளையலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் வளையலாக இருக்கட்டும், கோல்டு வளையலாக இருக்கட்டும், கிளாஸ் பேங்கிள் கண்ணாடி வளையலாக இருக்கட்டும், இப்போ வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸும் புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வளையல்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வளையல் பிடிக்கும். இதில் 2 விதமாக இருக்குது. கிட்ஸுக்குரிய வளையல், அதுக்கப்புறம் பெரியவங்களுக்குரிய, அதாவது கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் 2 பேர்த்துக்குரிய வளையல் இருக்குது. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு 1லேருந்து 212 வரைக்கும் இருக்குது. 1லேருந்து 2 வரைக்கும் கிட்ஸுக்கு இருக்கும். 2லேருந்து 212 வரைக்கும் பெரியவங்களுக்கு இருக்கும் இந்த சைஸஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்கிளில் வந்து உங்களுக்கு நிறைய பிராண்ட் இருக்குது. இந்த மாதிரி எம்பி பேங்கிள் அப்படின்னு போட்டிருக்கும், எஸ்பி பேங்கிள், இந்த மாதிரி நிறைய பிராண்டு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன சைஸ் வாங்குறீங்களோ அந்த சைஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 26, அதாவது 2.6 பேங்கிள் 1 பீஸ்ன்னு போட்டிருக்கு அப்படின்னா 1 கட்டுன்னு அர்த்தம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே 1 கட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. இதில் நம்ம கிளாஸுக்கு என்ன தேவை, நம்ம வந்து மிக்சடு பேங்கிள் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? மிக்சடு பேங்கிள்னால் எல்லா பேங்கிளுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். இது வந்து சிங்கிள் கட் பேங்கிள், ஒரே ஒரு வளையல் மட்டும் இருக்கிறது சிங்கிள் கட் பேங்கிள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 12 கலர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம கிளாஸில் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா 4. ஓகேங்களா? 4 கலர் கொடுப்போம். அதே மாதிரி 2 கட் பேங்கிள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வளையல் இருக்கும். ஸோ இது வந்து 2 கட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வளையலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 இருக்கும். ஸோ இது வந்து 2 கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கட்டுன்னு சொல்லுவாங்க. 4 வளையல் உள்ளது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 வளையல் இருக்கும். இது வந்து 4 கட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வளையல் உள்ளது வந்து 4 கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1 கட், 2 கட், அதுக்கப்புறம் வந்து 4 கட். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 6 கட் அண்ட் 12 கட். நமக்கு 12 கட்டு அவ்வளோவா தேவைப்படாது, 6 கட் கண்டிப்பாக தேவைப்படும். 6 கட்டில் உங்களுக்கு வந்து 12 கலர்ஸ் இருக்கும், 6 பேங்கிள் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு 6 பேங்கிள் இருக்கும். இதில் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு 4 கலர் வரும். ஓகேங்களா? 1 2 3 4. ஓகேங்களா? 2 கட்டில் 4, 4 கட்டில் 4, சிங்கிள் கட்டில் 4. ஓகேங்களா? ஸோ எகெயின் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கட், நான் சொன்னேன் இல்லையா 6 கட் அப்படின்னு. 6 கட்டில் உங்களுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இந்த வளையலில் 2 விதமாக இருக்குது. இது வந்து நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெகுலர் பேங்கிள்னு சொல்லுவாங்க. வளைவாக இருக்கிறது ரெகுலர் பேங்கிள்னு சொல்லுவாங்க. 2 டைப்பில் எந்த டைப் வாங்கினாலும் ஓகே தான். ஃப்ளாட்டு தான் வாங்கணும், ரவுண்டு தான் வாங்கணும் கிடையாது. 2ல் எது வாங்கினாலும் ஓகே தான். நான் 2மே வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி அதிகமாக ஃப்ளாட் வந்து கொஞ்சம் கிடைக்காது. ஆர்டர் போட்டு வாங்கணும் அப்படின்னா நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதனால் நிறைய வந்து ஃப்ளாட் பேங்கிள் இனி வரும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளாட் பேங்கிள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டு, இந்த மாதிரி கரெக்டாக அளவாக ரவுண்டாக கட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃப்ளாட் பேங்கிள். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளாட் பேங்கிள். நான் ஏற்கனவே காமிச்சது வந்து ரவுண்டு பேங்கிள். ஓகேங்களா? இது வந்து ரவுண்டு பேங்கிள். 2க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பட்டையாக அகலமாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும். நார்மலாக நம்ம கையில் போட்டுருக்கோம் இந்த வளையல் மாதிரி இருக்கும். இதுதான் ரவுண்டு பேங்கிள், ரெகுலர் பேங்கிள். இது ஃப்ளாட் பேங்கிள். ஃப்ளாட் பேங்கிள் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரவுண்டு பேங்கிள் வந்து ஃப்ளாட் பேங்கிள் இல்லை அப்படின்னா தான் ரவுண்டு பேங்கிள் யூஸ் பண்ணுவோம். இது நார்மலாக எப்பயுமே நம்ம கையில் போடுறதுக்குரியது. ஓகேங்களா? இதுதான் கிளாஸுக்குரியது. ஃப்ளாட் பேங்கிள் முக்கியமாக நமக்கு வேணும். ஓகேங்களா? கிளாஸ் யூஸுக்கு வேணால் நீங்கள் ரெகுலர் பேங்கிள் வாங்கிக்கலாம். ஏதாவது ப்ராப்பராக பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாட் பேங்கிள் தான் வாங்கணும். ஓகேங்களா? ஃப்ளாட் பேங்கிள் கிடைக்கலன்னா நீங்கள் ரெகுலர் பேங்கிள், ரவுண்டு பேங்கிள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து இதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா சில்க் த்ரெட்டு தாங்க. சில்க் த்ரெட். ஓகேங்களா? சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு வாங்கிக்கலாம். நான் 4 கலர் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 கலர் நல்ல டார்க்கான கலர் உங்களுக்கு கிடைக்கும். 4 கலர் சில்க் த்ரெட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. இது பேஸ்ட் பண்ணுறதுக்கான க்ளூ. ஓகேங்களா? B7000 க்ளூ. ஓகேங்களா? ஸோ இந்த க்ளூ வாங்கிக்கலாம்.
50 ml ஓகேங்களா. ஸோ இந்த க்ளூ வாங்கிக்கலாம். அடுத்து வந்து நார்மலாக ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் இந்த க்ளூ ஓகேங்களா. ஸோ நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிக்கலாம். இது 30 மில்லி, இது 50 மில்லி ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வேணும். இது வந்து நம்ம சில்க் த்ரெட் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து பார்த்திங்க B7000 எதுக்காகனா ஸ்டோன்ஸ் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்பேண்ட், ஹேர் அக்சசரிஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஹெட்பேண்ட் அதாவது குழந்தைங்களுக்கு தலையில் வைக்கிற ஹெட்பேண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேண்டு ஓகேங்களா. அடுத்து வந்தீங்கன்னா சென்டர் கிளிப்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பாக்கெட்டில் இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் கிளிப்ஸு 2 டைப்ஸில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. சென்டர் கிளிப்ஸ் இது பெரிய சைஸ் ஓகேங்களா, ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ஓகேங்களா. இதில் சென்டிமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணோம்னா 3 டைப் ஆஃப் சென்டிமீட்டர் சைஸில் கிடைக்கும் நமக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 6 சென்டிமீட்டர் கிளிப்பு ஓகேங்களா. இதே வந்து இன்னொரு கிளிப் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஓகேங்களா. அது வந்து 4.5 சென்டிமீட்டர் கிளிப்பு ஓகேங்களா. 6 சென்டிமீட்டர் கிளிப்பும் 4.5 சென்டிமீட்டர் கிளிப்பும் உங்களுக்கு 2 வந்துடும் ஓகேங்களா. அலிகேட்டர் கிளிப்பு வந்து பெருசு ஓகேங்களா. ஸோ பெரிய சைஸ் வந்துடும். அதிலே வந்து கொஞ்சம் மீடியமான சைஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கான பேண்ட் அட்டாச்சர் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா. பேண்ட் அட்டாச்சர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீகாக் பெண்டன் வரும். பீகாக் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்கான பெண்டன்ட் வந்து நமக்கு உங்களுக்கு நான் 4 கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ 4 பெண்டன்ட் உங்களுக்கு வந்துடும். ஒரு பேங்கிள் எனக்கு ரெடி பண்ணி காட்டணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான பெண்டன்ட் உங்களுக்கு வந்துடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிக் டிக் கிளிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிக் டிக் கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து MDF போர்டு இது ஓகேங்களா. ஸோ மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லியிருப்பேன். MDF போர்டு இது சின்ன சைஸு, அதாவது 1 இன்ச்சு சைஸு, சாரி இது வந்து 2 சென்டிமீட்டர் ஓகேங்களா. 2 சென்டிமீட்டர் 1 இன்ச்சு போர்டு ஓகேங்களா. இதில் வந்து 2 இன்ச்சு போர்டு இருக்குது, 1/2 இன்ச்சு போர்டும் இருக்குது ஓகேங்களா. ஸோ 3 டைப்பில் இருக்குது. நம்ம வந்து மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம், 1 இன்ச்சு போர்டு எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜும்கா மேக்கிங்க்கான செட்டு, அதாவது பெரிய சைஸ் ஜும்காவும் மீடியம் சைஸ் ஓகேங்களா. ஸோ பெரிய சைஸ் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸ் வாங்கிக்கோங்க, ஸ்மால் சைஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ஸ்மால் சைஸும் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் 2 சைஸில் நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ பெரிய சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் கிடைக்கலன்னா மீடியம் சைஸ் கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டரு ஓகேங்களா. இந்த ஜும்கா மேக் பண்ணுறதுக்கான ஃப்ளவர் கேப்பு, ஐபின்னு, இந்த ஹூக்ஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும் ஓகேங்களா. ஒரே பாக்கெட்டில் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஐபின்னு, பேக் ஸ்டட்டு, இது எல்லாமே வந்து இதிலே வந்துடும், ஒரே பாக்கெட்டில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி காயின், மிர்ரர் வச்சு பேங்கிள் பண்ணுவோம், அதனால் மிர்ரர். ஜமிக்கி எதுக்காக அப்படின்னா 3D ஒர்க் பண்ணுவோம், அதனால் ஜமிக்கி. அண்ட் ஜர்தோசி பேங்கிள் பண்ணுவோம், அதனால் ஜர்தோசி. அதுக்கப்புறம் வந்து பால் செயின் ஓகேங்களா, 0.5 mm பால் செயின். இதில் கோல்டு, இதில் பிளாஸ்டிக் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோன் வச்சு நம்ம ஒரு பேங்கிள் பண்ணுவோம், நேம்டு பேங்கிள்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால் செயின் ஸ்டோன், பால் செயின் ரெண்டுமே கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் 5 mm, இது கோல்டு கலர். இதில் ஒயிட் கலர் பியூர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது இருந்தாலும் ஓகே தான், இந்த மாதிரி கோல்டாக இருந்தாலும் ஓகே தான். அடுத்து வந்து சுகர் பீடு வச்சுருக்கீங்க, ஆரி கற்றுக்கிட்டவங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். சுகர் பீடு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2 mm சுகர் பீடு ஒரு பஞ்சு வாங்கிக்கோங்க. சுகர் பீடு 0 சைஸ், அப்படி இல்லைன்னா 2 mm 1 mm எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா OHP ஷீட்டு, நம்ம இந்த 3D எல்லாம் பண்ணுறதுக்கு OHP ஷீட்டு வேணும். ஸோ அதனால் அந்த OHP ஷீட் கண்டிப்பாக வேணும், ஒரு ஷீட் கண்டிப்பாக வேணும். அடுத்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன், நிறைய டைப்ஸு. அதில் நம்ம கிளாஸுக்கு என்னென்ன தேவைன்ற சொல்லிடுறேன். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கியிருக்கேன் நான். அடுத்து வந்து ஐ ஷேப்பு, ட்ராப்பு, நான் எல்லா வெரைட்டிலையும் ஒன்று வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்க்கு வந்துடும். இது எல்லாமே நம்ம கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ட்ராப்பு, ரவுண்டு ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மூன் ஷேப்பு, அடுத்து ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ட்ரையாங்கிளில் இது செராமிக் ஓகேங்களா. ஸோ செராமிக்கு, கிளாஸி, கோல்டு, ஒயிட்டு, மேட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேயும் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும்
ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்க போகிற கிட்டு. ஸோ மிக்ஸ்டு பேங்கிள் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸுக்கு தேவையானது. ஓகேங்களா. எல்லாத்துலேயுமே வந்து 4 கலர் கொடுத்துருவோம், 4 டிசைன் கொடுத்துருவோம். ஓகேங்களா. 4 டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்துலேயும் 4 டிசைன் 6 கட்டு வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் கொடுத்துருவேன். அது வந்து ஃப்ளாட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன். எல்லாமே ஃப்ளாட்டு தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஓகேங்களா. இனி எல்லாமே ஆர்டர் போட்டுறீங்க, அதுதான் வரும் உங்களுக்கு. ரவுண்டு வந்து மேக்ஸிமம் கிடைக்காது. ஓகேங்களா. உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே ஃப்ளாட்டு தான் கொடுத்துருவேன். கிளாஸுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபுல் கிட்டு தான் நமக்கு தேவைப்படும். 6 கட்டு மட்டும் உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா வந்து 2 பக்கம் நம்ம வந்து 2 கட் வளையல் போட்டிருக்கோன்னா சென்டரில் வந்து நிறைய வந்து சின்ன சின்ன வளையலாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து கண்டிப்பாக 6 கட் வளையல் தான் தேவைப்படும். ஒரு ஃபுல் டிசைன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் செட்டு ஒர்க் பண்ணி காட்டுறீங்க எனக்கு அப்படின்னா, அது கண்டிப்பாக அது தேவைப்படும். அதனால தான் உங்களுக்கு 6 கட் பேங்கிள் வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் நம்ம கொடுத்துரும். ஓகேங்களா. மொத்தம் உங்களுக்கு 2 பாக்ஸ் வந்துடும் சில்க் த்ரெட். ஸோ அவ்வளோதான் கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இது போக உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஆய் ஷாப்பில் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ் ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை டைப் வேணாலும் வாங்கிக்கலாம். வெளியில் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இந்த கிளாஸில் நான் இப்போ காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா. சரி, ஓகே. நாளையிலேருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்லேருந்து பேங்கிள் எப்படி ரேப் பண்ணுறது, அது சைஸஸ், இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சின்ன 1 மணி நேரம் உட்காந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரேப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து இப்போ மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதிலே கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செட் பேங்கிள் 250 ரூபா. ஒரு நாளைக்கு 2 செட்டு 3 டஜன் கூட நீங்கள் பண்ண முடியும். அதாவது 2 செட்டு 3 செட்டு, இல்லை வெட்டிங் செட்டும் கூட பண்ண முடியும். ரிட்டன் கிஃப்ட்டு கூட பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. வளகாப்பு, கல்யாணம், இந்த மாதிரி வெட்டிங்க்கு இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்த்டே கிஃப்ட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக தான் தெரியும். இது நிறைய ஆர்டர் எடுக்கும் போது உங்களுக்கு அது பெரிய அளவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஏர்ன் பண்ண முடியும் இதில். ஓகேங்களா. பேங்கிளில் மட்டும் இல்லை, கிளிப்ஸு, குழந்தைங்க யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணும்போது ஜும்காஸ் செட்டாக வந்து பேங்கிள், ஜும்காஸு, கிளிப்ஸு இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது, அதை ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஒரு செட்டு ஃபுல்லாகவே கவர் ஆகும்போது நல்லா ஒரு ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நிறைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றத என்னோடய ஆசை. ஓகேங்களா. இந்த மெட்டீரியல் கிட்ட எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.